எம்ஜிஆருக்கும் சாண்டோ சின்னப்ப தேவருக்குமான நட்பு சாதாரணமானதல்ல. நடிக்க வாய்ப்பு கிடைக்காத போது ராமச்சந்திரா, நிச்சயம் ஒரு நாள் நீ பெரிய நடிகனா வருவே என்று நம்பிக்கையூட்டியது. காலுடைந்து 6 மாத ஓய்வில் இருந்தபோது அடிக்கடி கோவில் பிரசாதத்துடன் வந்து சீக்கிரம் சரியாயிடும் முருகா என்று தெம்பூட்டியது. சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது எம்ஜிஆர் கதை முடிந்தது, இனி அவரால் பேச இயலாது என்று எல்லோருமே நம்பிக்கொண்டிருந்த போது மருத்துவமனைக்கு வந்து 3 படங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீ மீண்டு வருவே, விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் என்று அறிவித்து வந்தது. என தேவர் எம்ஜிஆர் நட்பு தனித்துவம் வாய்ந்தது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது 1978 செப்டம்பர் 8ஆம் தேதி தேவர் மறைந்த செய்தி கிடைத்தது. உடனே தனி விமானத்தில் கோவை சென்றார். தேவரின் உடலை மயானத்தில் இறக்கி வைக்க தோள் கொடுத்து தன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செய்தபோது அவர் கண்களில் இருந்து உதிர்ந்த கண்ணீர் சொன்னது அவர்கள் நட்புக்கான 1000 கதைகளை. கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தொடங்கிய நட்பு தனது முடிவுரையை முடித்து கொண்டது. அன்று அவர் முதல்வர் அல்ல, நண்பன்.